Nainapeta, Chromepeta, Ranipeta, Peta Rap. Peta Rap. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேட்ராப். நான் உங்கள் மார்ட்டின். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் ஃபேமிலியோடு வந்து ஒரு ட்ரிப் போயிருந்தேன், வயநாடு ட்ரிப்பு போயிருந்தேன். ஸோ அதில் எடுத்த வீடியோஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்தது. நான் வந்து ரெசார்ட் ஒன்று புக் பண்ணி வச்சுருந்தேன், 900 கிண்டின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அந்த இடத்துல தான் அந்த ஜூனோ வில்லேஜ்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ரெசார்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு ஜீப்பில் போகிறோம், அப்படின்னு ஜீப்பில் மட்டும் தான் போக முடியும். அப்படி ஜீப்பில் நம்ம போகிறோம் அப்படின்னா ஆப்போசிட்லேயும் ஒரு ஜீப் வரும். அதாவது ஒரே வே தான். ஆப்போசிட்டில் ஜீப் பார்த்தா நீங்கள் ஒதுங்கி நிற்கணும். போகிற வழி பாருங்கள், ரொம்ப ஒரு கரடு முரடான கற்கள்லாம் போட்டு அப்படியே வேற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ரோடு வந்து அந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே காரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆஃப் ரோடு ட்ரிப்பு வந்து மறக்கவே முடியாது. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 20 to 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஜீப்பில் தான் போக முடியும். உங்களால் வேறு எந்த வண்டி வச்சும் போக முடியாது, போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அப்படி இருக்கும் ரோடு எல்லாமே. ஸோ இது வந்து 20 நிமிஷம் வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ ஷார்ட்டாக காட்டணுமோ காட்டியிருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூனோ வில்லேஜ் சொன்னேன் இல்லையா, அந்த ஏரியா ரெசார்ட்டுக்கு வந்துட்டேன். அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அதாவது கேன்டீனு, அவங்களே ஃபுட்டுலேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபுட்டு அவங்ககிட்ட இருக்குது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல், அப்புறம் இந்த மாதிரியான வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நம்ம தங்குற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி அதாவது குறைய சொல்ல முடியாத லெவலுக்கு இருந்தது. நான் வந்து ஒரு காட்டேஜ் தான் எடுத்திருந்தேன் ஃபேமிலியோடு வந்ததுனால. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூடாரம் மாதிரி குடிசை அந்த மாதிரிலாம் எடுக்கலாம். நான் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா செம மழை. ஸோ அதனால் நான் காட்டேஜ் எடுத்திருந்தேன். ரொம்ப நீட்டாக ஹைஜீனிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது ரூமு, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியல. ஸோ ரூமோட பால்கனி வியூ வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ என்னோடய பெட்ரூம்லேருந்து பால்கனி வியூனா இது தான். ஸோ சுற்றி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காடு, அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கப்புலாக வரீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு 3 to 4 டைப்ஸ் ஆஃப் வீடு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நான் எடுத்தது காட்டேஜ். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கை கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ நைட் அவங்க டின்னர் நம்ம சாப்பிட்டுட்டு நைட் ஸ்டே நம்ம அங்கே ஸ்டே பண்ணுறோம். ஏன்னா அந்த இடத்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது. அது எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 1 டேவாவது தேவைப்படுன்றதுனால ஈவினிங் வந்து அவங்களோட சஃபாரி ஜீப் சஃபாரி வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து சாப்பிட்டுட்டு அந்த நைட்டு அங்கே இருந்த அதாவது அந்த லைட்டிங்க்கும் அந்த மழை பெஞ்சதுக்கும் சூப்பராக இருந்தது. செம்ம என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஸோ கிளைமேட்டு சொல்லவே வேணாம், வேறு லெவலு. ஸோ அதுக்கப்புறம் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு தான் நம்ம அந்த 900 கிண்டின்னு சொல்லிட்டு ஒரு இடம் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கான ஜீப் சஃபாரி முதற்கொண்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ரெசார்ட்டுக்கே அந்த ஜீப் சஃபாரி வந்துடும். இதுதான் அந்த 900 கிண்டின்னு சொன்னோம் இல்லையா, அதோட வியூ இதுதான், இதோட வாசல். ஸோ அது உள்ளே வந்து தான் நம்ம வந்து உள்ளே போய் தான் நம்ம அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் இங்கே இந்த பில்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிக்கெட்ஸ் வந்து நம்ம வந்து பேக்கேஜ்லேயும் இருக்குது, நம்ம தனியாக ஆட் பண்ணி வேணும்னா, இல்லை நான் தனியாகவே பே பண்ணி வாங்கிக்கிறேன்னாலும் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக நான் தனியாக தான் பே பண்ணி வாங்கிக்கிட்டேன். 250 rupees per head. ஒர்த்து தான் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்கும் அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே. மழை எப்பயுமே மழை தான். ஸோ கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப மழை மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 900 கிண்டி ஃபுல்லாக அந்த கண்ணாடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அந்த பிரிட்ஜு. இதோட வியூ வந்து அல்டிமேட்டாக இருந்தது. ஆக்சுவலாக செப்பலோடு கிடையாது, செப்பல் ஷூலாம் போட்டால் நாட் அலோடு. ஷூலாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு தான் நடக்கணும் இதில். ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும்போது கீழே போகும்போது அவ்வளோ பெரிய ஒரு பள்ளம். ஸோ அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது வந்து சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான மொமெண்ட்டு. நம்மளை சுற்றி வந்து காடு, கீழே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பள்ளம். ஸோ அதை வந்து ரசிக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்தோட ஸ்பெஷல் இது. அதாவது வயநாடு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து அந்த டூரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போவாங்க. அதனால் நீங்களும் வயநாடு போனீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜூனோ வில்லேஜ் ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி தான் கொடுக்குறாங்க. புட்டு, கொண்டக்கடலை எல்லாமே நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. நல்லா இருந்தது எல்லாமே. அது இல்லை வேணான்னா பரோட்டா, பீஃப் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருக்குது. ஸோ இதோட வியூ பாருங்கள், ஃபுல்லாக செம பெரிய காடு.
செம பெரிய மலை. இதுதான் ஹைட்டாக இருக்க இடம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெசார்ட். சரிங்க, அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம். ஸோ அதில் அப்படியே நான் ஜஸ்ட் ஒரு வாக் ரன் பண்ணேன். நல்லா இருந்தது, அல்டிமேட்டாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்குலாம் வந்து நம்ம ஒரு வாட்டியாவது போயிடணும். ஸோ அந்த மாதிரியான இடம். நான் லாஸ்ட்டாக வந்து கொடைக்கானல் என்ஜாய் பண்ணேன். கேரளா எனக்கு பெருசாக, மூணார் பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணல. மூணாரும் போயிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதை விட எனக்கு இந்த வயநாடு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ஒரு கரெக்டாக அதோடய கிளைமேட் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு சேஃபாக போங்க. சேஃபான பேக்கேஜ் போட்டு போங்க. ட்ராவலர் புக் பண்ணி போங்க. ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. ஸோ அங்கே எடுத்த சின்ன சின்ன ஃபோட்டோஸு. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பார்த்திங்கன்னா அங்கே அட்வென்ச்சர்ஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கன் சுடுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 250 ருபீஸ் நம்ம பே பண்ணோம் இல்லையா, அதுலேயே எல்லாமே வந்துடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். என்னடா இதெல்லாம் நம்ம பீச்லேயே இருக்குது, இதுக்கு போய் இங்கேருந்து வயநாடு போய் சுடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் அந்த கிளைமேட்டுக்கு அந்த கேம் இருந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப பெருசாலும் அதில் எதுவும் இல்லை. அண்டு அடிக்கலை, தோத்துட்டேன். கரெக்டாக அடிக்கலை, அந்த மரத்தை அடிக்கணும் கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அதுக்கு மேலே நமக்கு அதுக்கெல்லாம் செட்டே ஆகலை. அது கிட்ட கூட போல் எடுத்து அடித்தா. ஸோ இந்த இது இருந்தது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை கப்புள்ஸாக போகும்போது நல்லாயிருக்கும், ஒரு ஃபன்னாக இருக்கும். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்லா இருந்தது. இதுக்கப்புறமேட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ரைட்ஸ் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் தான் சான்ஸே இல்லை, வேறு லெவலு. அதெல்லாம் அடிஷ்னலாக நம்ம பே பண்ணி போகலாம். இதில் ஒன்று கவர் பண்ணியிருந்தாங்க, பேமெண்ட் இல்லாமல் இதுலேயே பண்ணிக்கலாம். இதுதான் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா செம ஹைட்டு. நம்ம அந்த 900 கிண்டி பார்த்தோம் இல்லையா, அந்த ஹைட் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெல்ட்ஸ் எல்லாமே போட்டுருவாங்க. பெல்ட்டை போட்டுட்டு அதில் அப்படியே நம்ம நடந்து அந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜு நடந்து வர்றது, அது கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. நம்ம கீழே விழுற மாதிரி இருக்கும், கீழே பள்ளத்தை பார்த்தா பயம் வரும். ஸோ அது கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் இருந்தது, அதுவும் வந்து நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் நான் அது ட்ரை பண்ணல. இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிறது தான். நான் சொன்ன மாதிரி அந்த இன்னொரு கேவ் ஒன்று கூப்பிட்டு போயிருந்தாங்க, குகை மாதிரி. ஸோ அங்கெல்லாம் அதனால் வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா நம்மளால் நடந்து போயிட்டு திருப்பி அதில் அதாவது அந்த கேமரா வந்து நனையவும் கூடாது. ஸோ நம்மளும் கேர்ஃபுல்லாக போகணுன்றதுனால நான் அந்த வீடியோ எடுக்கல. அந்த கேவும் நல்லா இருந்தது, சூப்பராக. அதுக்கப்புறமேட்டுக்கா முடிச்சுட்டு ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஜீப் வர வச்சுட்டு அந்த ஜீப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆகிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வயநாட்டில் நாங்கள் 3 நாள் ட்ரிப் போயிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் இது ஒரு நாள், அதாவது கடைசி நாள். இது வந்து கடைசி நாளில் 2வது நாள் ட்ரிப்பு இதுதான். ஸோ ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பேன். அந்த தீம் பார்க் நாங்கள் போயிருந்திருப்போம், காரப்புழா டேமில். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் அட்வென்ச்சரு. ஸோ அதோட வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதில் நம்ம யூடியூப்பில். நான் வேணால் உங்களுக்கு பின் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மார்ட்டின், பேட்ராப்ல இருந்து. பாய்.